கடிகார சம்மில் 2:35 மணிமுள்ளுக்கும் நிமிடமுள்ளுக்கும் இடைப்பட்ட கோணம்னு கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க. 2:35 அப்படிங்கிறதுல ஹவர்ஸு மினிட்ஸு இப்படி எடுத்துக்கோங்க. ஹவர்ஸுங்கிறது 2 மணி நேரம் 35 நிமிஷம் தானே. ஸோ 2 அப்படிங்கிறது ஹவரு, மினிட்ஸ் அப்படிங்கிறது 35. இதை மொத்தம் 2 விதத்தில் நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ கொஞ்சம் நம்ம ஷார்ட்கட் மெத்தடில் போகலாம். அப்படின்னா எடுத்தவொடனே என்ன பண்ணணும்னா நீங்கள் இந்த 2ங்கிறத 5ஆல் பெருக்கணும். 5ஆல் பெருக்கினீங்கன்னா 10. இதை அப்படியே டேரெக்டாக எடுத்துக்கோங்க. 35 அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ இதில் ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25 அப்படின்னு சொல்லி வருது வித்தியாசம். ரெண்டுத்தையும் கழிச்சிங்கன்னா 25. இதை 6ஆல் பெருக்கிறணும். இதை 6ஆல் பெருக்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்னா 150 அப்படின்னு சொல்லி வரும். அதுக்கப்புறம் இந்த 35 இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த 35 நீங்கள் இன்ட்டு 1/2ஆல் பெருக்கணும். பெருக்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு 17.5ன்னு சொல்லி வரும். இப்போது இந்த முதல் நம்பரையும் ரெண்டாவது நம்பரையும் ஒப்பிட்டு பார்க்கணும். இதில் முதல் நம்பர் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா இது ரெண்டுத்தையும் கூட்டணும். முதல் நம்பர் சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டுத்தையும் கழிக்கணும். இப்போது முதல் நம்பர் சின்னதாக இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா இந்த முதல்லேருந்து இதை கழிக்கணும். ஸோ கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்னா 132.5ன்னு சொல்லி வரும். ஸோ இதுதான் 2:35 மணிமுள்ளுக்கும் நிமிடமுள்ளுக்கும் இடைப்பட்ட கோணம். ஸோ இதுதான் ஆன்சர். இப்போ இதே சம்ம நம்ம ஃபார்முலா படியும் செய்யலாம். அது என்ன ஃபார்முலானா 11/2 இன்ட்டு நிமிடம் மைனஸ் 30 இன்ட்டு ஹவர்ஸ் அப்படிங்கிறது ஃபார்முலா. ஸோ 11/2 இன்ட்டு நிமிடம் அப்படிங்கிறது 35 மைனஸ் 30 இன்ட்டு ஹவர் அப்படிங்கிறது 2. ஸோ 11 35 பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு 385 வரும். டிவைடட் பை 2 மைனஸ் 30 இன்ட்டு 2 60. ஸோ இதை நீங்கள் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 192.5 மைனஸ் 60 கழிச்சிங்கன்னா 132.5. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி 2 மெத்தடில் நீங்கள் எதை வேணால் யூஸ் பண்ணி இந்த சம்மை நீங்கள் கிராக் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி இப்போது 2:20 மணிமுள்ளுக்கும் நிமிடமுள்ளுக்கும் இடைப்பட்ட கோணம் என்ன அப்படிங்கிறத ஆன்சரில் கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள். தேங்க்யூ.